ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமும் இந்த நல்ல காலை பொழுதிலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. வாலிபர் முகாமுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனுடைய பொறுப்பில் இருக்கிற கனத்திற்குரிய போதக பிதாக்கள் ஒவ்வொருவருக்கும், அன்பான தேவ ஊழியர்கள் அனைவருக்கும், வந்திருக்கிற வாலிப மக்களாம் உங்கள் எல்லோருக்கும் இரட்சகர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாலிப நாட்களில் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இந்த முகாமின் நாட்களில் செலவிட பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். ராஜ்யவாசி என்கிற கருப்பொருளை மையமாக வைத்து இந்த முகாமை பரிசுத்த ஆவியானவர் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் பரலோகத்திற்குரியவர்கள். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14-17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை, அவருடைய ஆளுகையின் மக்களாக நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை ஆளுகிறபடியினால் நாம் ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட பிள்ளைகளாகத்தான் வாழுகிறோம். இந்த உலகத்தில் 2 விதமான ஆளுகை. ஒன்று, இந்த உலகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லவருடைய ஆளுகை. அந்த ஆளுகைக்குள் இருக்கிறவர்கள் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறவர்களாய் கருதப்படுகிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 1 யோவான் 5:19 வாசிக்கிறோம். முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள், சாத்தானுக்குள், பிசாசுக்குள், அவனுடைய ஆளுகைக்குள்ளும் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. ஜனங்கள் இருளுக்குள்ளே, பிசாசுனுடைய ஆதிகாசனுடைய ஆளுகை ஒருபுறம். பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கிற நாம் ராஜ்யவாசிகளால் இருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நாம் தான் தேவராஜ்யத்தின் வாசிகள், தேவராஜ்யத்தின் மக்கள். ஆனா சத்துரு எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகத்தான் தீர்மானிக்கிறான். யோவான் 10:10 படிக்கிறோம் இல்லையா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஜனங்களை எப்படியாகிலும் இருளுக்குள்ள, தன்னுடைய ஆளுகைக்குள்ள வச்சிடணும். குறிப்பா வாலிப உலகத்தை இருளின் அடிமைத்தனத்துக்குள்ள அவர்களை அடக்கி வச்சிடணும். கர்த்தருக்குள்ள, வெளிச்சத்துக்குள்ள, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அவர்களை விடக்கூடாது. தேவன் அவர்களுக்கு குறித்து வைத்திருக்கிற பிரகாசமான எதிர்காலத்திற்கு நேராக அவர்களை நாம் விட்டுவிடக் கூடாது என்று பிசாசு ஒவ்வொரு வாலிபனையும் தன்னுடைய அடிமைத்தனத்துக்குள்ள, ஆளுகைக்குள்ள வைத்துவிட துடிக்கிறான். என் வாழ்க்கையில கூட பிசாசு அப்படித்தான். என்னுடைய 18வது வயது வரைக்கும் அவனுடைய ஆளுகைக்குள்ள தான் வச்சிருந்தான். 1989ஆம் ஆண்டு என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப நான் 10வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். எங்க அம்மா மரண தருவாயில அல்சர், குடல் புண் வியாதி முற்றி போய் அவங்கள பல மாதம் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. கியூர் ஆகல, சுகமாகல. ஒரு கட்டத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்கள காப்பாற்றுவது ரொம்ப கடினம், அவங்கள காப்பாற்ற வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சொல்றாரு, நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. இன்னும் 24 மணி நேரம் தான் அவங்களுக்கு டைம். நீங்க காலையில ஆம்புலன்ஸ்ல வீட்டுக்கு தோத்திரம் அவங்கள அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எங்க அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பயங்கர துக்கம், வேதனை. சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தகவல் சொல்றாங்க முத நாள் சாயங்காலமே. அப்படி துக்கத்தோட எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது படுத்த படுக்கையா பெட்ல எங்க அம்மா இருக்கிறாங்க. பாருங்க, அன்றைக்கு மாலையில ஆஸ்பத்திரி ஊழியம் செய்கிற 2 பேர் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறாங்க.
ஆண்டவருடைய முன்குறிப்பு பாருங்க, ஆண்டுடைய அன்பை பாருங்க. அன்றைக்கு அவங்க வேற எந்த ஆஸ்பத்திரிக்காவது போயிருக்கலாம், ஆனா குறிப்பா அவர் அற்புதம் செய்வார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், அவர் வியாதியை நீக்குகிற பரிகாரி, உங்க மனைவிக்கு அற்புதம் செய்வார்னு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிட்டு என்னுடைய தாயாருக்காக தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு இரவு எங்க அம்மா படுத்த படுக்கையிலே ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க. அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஏதோ ஒரு வல்லமை என் தாயினுடைய சரீரத்துக்குள்ள இறங்கி இருக்கு. பரிபூரணமாய் சுகமடைந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் என் தாயார் உயிரோட இருக்கிறாங்க. 24 மணி நேரத்துல மரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் என் தாயாரை இயேசு உயிரோடு வைத்திருக்கிறார். ஆஸ்பத்திரிக்கே பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு, பிரமிப்பா போயிடுச்சு. காலையில் எழுந்து என் தாயார் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. இயேசுதான் என் தாயாருக்கு உயிர் கொடுத்தார். அதிலிருந்து என் தகப்பனும் தாயும் சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 11ஆம் கிளாஸுக்கு போறேன். 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எங்க அப்பா அம்மா பேச்சுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், நல்ல பிள்ளையா இருந்தேன். ஸ்கூல்ல நான் நல்லா படிப்பேன், என் கிளாஸ்ல எப்பொழுதும் நான் ஃபர்ஸ்டா இருப்பேன். 10th நான் படிக்கும்போது எங்க டிஸ்ட்ரிக்ட்ல நான் செகண்டா வந்தேன். அந்த மாதிரி நல்லா படிப்பேன். என்னை இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு எங்க அப்பா அம்மாவுக்கு ஆசை. அதனால என்ன +1 படிக்க வச்சாங்க தோதரம். ஆனா நான் +1 படிக்க போன உடனே எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வால் முளைச்சிட்டு தோதரம். புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, புது அட்மாஸ்பியர் தோத்துற பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போச்சு. சினிமா, ஊர் சுத்துறது, ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் வந்துருச்சு. படிப்பு மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்களா, என்னையும் சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. எனக்கு சர்ச்சுக்கு போறதுல இன்வால்வ்மெண்ட் இல்லை. ஆரம்ப ஜபத்தில் போய் உட்காந்துருப்பேன். ஷார்ட்டா பண்ணா பரவாயில்ல, சிலர் ஆரம்ப ஜபம் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்தா 10 நிமிஷம் பண்றது. இந்த கேப்ல நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவேன். கண்ணை திறந்து பார்த்தா நான் இருக்க மாட்டேன். பெரிய பிரச்சனையா இருக்கும். சாயங்காலம் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இப்படி 2 வருஷம் போச்சு. எங்க பாஸ்டர் என்னை பலமுறை வந்து சந்திப்பாரு. எங்க சர்ச்சில் இருக்கிற வாலிப அண்ணன்மார்கள் என்னை பலமுறை வந்து சந்திப்பாங்க. எங்க பாஸ்டரை கண்டாலே எனக்கு பிடிக்காது. எங்க சர்ச்சில் இருக்கிற யாரை பார்த்தாலும் பிடிக்காது. எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு வராங்கன்னா அவங்களோட விட்டுற வேண்டியதானே, என்னை ஏன் போட்டு படாத பாடு படுத்துறீங்க அப்படின்னு நான் நேருக்கு நேராகவே கேட்டிருக்கிறேன். பயங்கரமா பிரச்சனை பண்ணுவேன். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. +2 எக்ஸாம் எழுதி முடிச்சேன். பாஸ் ஆவேங்கிற நிச்சயம் எனக்கு சுத்தமா கிடையாது. எங்க அப்பா ரொம்ப வைராக்கியமானவர். +2 எக்ஸாம் முடிச்ச மறுநாள் ஒரு தகர பெட்டியில என் துணிமணிலாம் எடுத்து வச்சு பெட்டியை தூக்கி ரோட்ல போட்டாரு. ஏண்டா, உங்க அம்மா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம சாப்பிட்றமே அந்த ஒரு சோத்து பருக்கினுடைய அருமை உனக்கு தெரியும். நம்ம குடும்பம் இன்னைக்கு குடும்பமா இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும். இயேசுதான் நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு, உங்க அம்மாவுக்கு உயிரை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு சோறு போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த இயேசுவுக்கு உனக்கு இடம் இல்லையா? உன் வாழ்க்கையில இடம் இல்லையா? சுத்திக்கிட்டு திரியா? இயேசு இல்லைன்னா இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. இந்த பாரு, உன் பெட்டி ரோட்ல கிடக்கு. இயேசு வேணும்னா பெட்டியை தூக்கிட்டு உள்ளவா, இல்லைன்னா நீ எங்க வேணாலும் போய்க்க, அதை பத்தி பிரச்சனை இல்லைன்ட்டாரு எங்க அப்பா. பயங்கரமான டெரருங்க தோத்துறான். இன்னைக்கு வரைக்கும் வயசு 80 ஆகுது தோத்துறான். அந்த நல்ல தகப்பனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உடனே பெட்டியை கையில தூக்கிட்டு பக்கத்து வீட்டுலாம் பஞ்சாயத்து கூப்பிட்டேன் தோத்துறான். இங்க பாருங்க, இந்த மாதிரி பெட்டியை தூக்கி போட்டாரு எங்க அப்பான்னு. எங்க அப்பாட்ட வந்து சொன்னாங்க, ஏன்னா அப்ப சாமி பக்தி இருக்க வேண்டியதான், நீங்க பெரியவங்க சர்ச்சுக்கு போங்க, விட்டுருங்க. வாலிப பிள்ளை அவன் எப்பயாவது வந்துட்டு போறான், அவனுக்கு போய் இப்போ கட்டாயப்படுத்தி பெட்டியை தூக்கி ரோட்ல போட்டீங்களே அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்க அப்பா சொன்னாரு, என் சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம பெட்டியை தூக்கி ரோட்ல போட்டிருக்கேன். ஆமா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தோத்துறோம், ஆமா அவசியம் இல்லைன்ட்டாரு. ஆனாலும் உங்க அப்பா கிட்ட ஒன்றும் பேச முடியாதுன்னு அவங்க போயிட்டாங்க. நான் ஒரு கையில பெட்டியை தூக்கிட்டு அப்படி வலது கையில இப்படி கையை நீட்டி எங்க அப்பா கிட்ட சொல்றேன், இயேசு இல்லாம நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு போயிட்டேன். தூரத்துல எங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க, வயசான தாத்தா பாட்டி, அவங்கள்ட்ட போயிட்டேன். எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு போயிட்டாங்க.
அல்லேலியாவில் போய் சேர்ந்துட்டாங்க, பெந்தகோஸ்தே சபைக்கு போயிட்டாங்க, ஞானசானமெல்லாம் எடுத்துட்டாங்க. பாருங்க, எங்க தாத்தா சொன்னாரு, நீயாவது தப்பிச்சு வந்தேடா, நல்ல உள்ளடா, நீ நம்ம குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்கு நீ ஒருத்தனாவது இருந்தேடா, சூப்பர்ரா அப்படின்னு எங்க தாத்தா என்னை சேர்த்துக்கிட்டாரு. ஒன்ன நாங்க இன்ஜினியர் ஆக்குறோம்டா அப்படின்னு பார்த்தா +2ல நான் தான் ஃபெயில் ஆயிருவேன்ல நினைச்சேன். எங்க அம்மா அப்பா பண்ண ஜெபமோ என்னமோ தெரியல, பாடுற மார்க்கில் பாஸ் ஆனேன். அதை வச்சுட்டு ஒருத்தர் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கொடுக்க மாட்டான், தோத்துறான். அதனால எங்க தாத்தா பார்த்தாரு, 10ஆம் கிளாஸ் மார்க்கை வச்சு பாலிடெக்னிக்கில் சேர்த்தாரு. இவனை எப்படி ஆக்கிடணும் இன்ஜினியரான்னு பாலிடெக்னிக்கில் கொண்டு போய் சேர்த்தாரு. நல்லா என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அந்த சைக்கிளில் தான் பேக்கை தூக்கி வச்சுட்டு நான் காலேஜுக்கு போகிறது வர்றது. காலையில் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் கிளம்பி காலேஜுக்கு போகிற மாதிரி போவேன். பையன் பள்ளிக்கூடம் தான், காலேஜுக்கு தான் போகிறான், நல்லா படிக்கிறான்னு அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் கொண்டு போய் எங்கேயாவது புத்தக மூட்டையை போட்டு ஊரை சுற்றிட்டு என்னால் முடிஞ்சா ஏதாவது சினிமா கினிமா பார்த்துட்டு சாயங்காலம் போல அப்படியே காலேஜிலேருந்து வீட்டுக்கு வர்ற மாதிரியே வருவேன். ஒரு 2 மாதம் கழித்து காலேஜிலேருந்து கார்டு வந்துட்டு, போஸ்ட் கார்டு, தோத்துறான் வீட்டுக்கு வந்திருக்கு, உங்கள் பையன் ஒழுங்காக காலேஜுக்கு வர்றதில்ல, வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் சாயங்காலம் வரும்போதே சொன்னார், எப்பா இங்கே வர்றா கார்டு ஒன்று வந்திருக்கு, அட்ரஸை மாற்றி போட்டிருக்காங்கடா, நம்ம ஊர்லேருந்து 4-5 ரூபாய் படிக்கான்ல, அதில் வேற ஏதோ வீட்டுக்கு போக வேண்டியது நம்ம வீட்டுக்கு வந்திருக்குடா, பாடுறா நீ நல்ல உள்ள படிக்கிற உள்ள ஓம் பேரை போட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போங்கன்னு அனுப்பி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தா திரும்பவும் கார்டு வந்திருக்கு. என்னடா இது பழையபடியும் வந்திருக்க, போய் காலேஜில் பார்த்துருவோம்னு எங்கள் தாத்தா போனால் அந்த பையன் அங்கே இல்லை. அந்த பையன் நான் தான், தோத்துறோம். அவன் காலேஜில் இல்லையா, மாட்டிக்கிட்டான். சாயங்காலம் போல் வீட்டுக்கு வந்தால் பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. ஒன்று நாங்கள் நம்பி காலேஜுக்கு அனுப்பிச்சா நீ காலேஜ் பக்கமே போறது இல்லையாமே அப்படின்னு எந்த அளவுக்கு என்ன நேசிச்சாங்களோ அந்த அளவுக்கு என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பகைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்னை நேசிக்க யாரும் இல்லாத ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கைவிட்டாங்க. பசங்க இருந்தா தான் ஒட்டுவாங்க, பல சமயம் எதுவுமே எனக்கு இல்லை, மனித அன்பு இல்லை, நட்பு இல்லை, யாரும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, படுத்து தூங்குறதுக்கு இடம் இல்லை. ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் அங்க எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. எங்க சபையே எனக்காக ஜெபம் பண்ணுது, எங்க பாஸ்டரே எனக்காக ஜெபம் பண்றாரு. அதுல குறிப்பா எங்க அம்மா வெள்ளிக்கிழமை 3 நேரமும் தண்ணி கூட குடிக்காம முழு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்களாம், விரல் விட்டு சவால் விட்டுட்டு போயிருக்கான் ஆண்டவரே, நீங்க இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு. இல்ல இல்ல இல்ல, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட அவனால வாழ முடியாதுன்னு சொல்றவனா மாத்தி கொண்டு வரணும் ஆண்டவரே. இப்பதானே போன் எல்லாம், அப்ப எல்லாம் எந்த கான்டாக்டும் இல்லை, தோத்திரம். நான் தூரத்தில் இருக்கிறேன். அவங்க ஜெபம் இங்க வேலை செய்து பாருங்க. நான் எதையெல்லாம் நம்பினோ அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. படிப்பு என்னை விட்டு போயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு பாசம் காட்டின உறவுகள் என்னை விட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன்னா அண்ணன் மேகா வந்திருக்கிறான்னு கூப்பிடுவாங்க, ஏத்துக்குருவாங்க. நல்ல ஒரு கறி குழம்பு வச்சு சாப்பாட்டை கொடுத்து, ஆமா ஒரு 50 ரூபா காசை கொடுத்து உடனே சித்தப்பா கூப்பிட்டாரு அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. சித்தப்பா வீட்டுக்கு போனா அதே மாதிரி சோறு, அதே மாதிரி 50 ரூபா காசு உன்னை மாமா வீட்டில் கூப்பிட்டாங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. என்னடா அது ஒரே கவனிப்பா இருக்கு, ஆனா உடனே சித்தப்பா விடும் மாமா விடுன்னு அனுப்பிடுறாங்களே அப்படின்னு யோசிச்சேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது, இந்த பையலை வீட்டில் வச்சிருந்தோம்னா நம்ம பிள்ளைகளை வீணாக்கிடுவான், அதனால சோத்தை போட்டு காசை கொடுத்து அவனை கிளப்பி விட்டுருங்க அப்படின்னு அவங்களா ஒருத்தர் பேசிக்கிறது. எங்க தாத்தா பாட்டி வாழ்க ஒரு கிராமத்தையே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு எனக்கு வண்டி ஓடிச்சு, தோத்துறான். அந்த சித்தப்பா வீட்டில் 2 நாள், இந்த சித்தப்பா வீட்டில் 2 நாள், இந்த பெரியப்பா வீட்டில் 2 நாள், அத்தை வீட்டில் 2 நாள், இப்படி ஓடிச்சு. தாத்தா பாட்டி வாழ்க. அப்புறம் அதுவும் முடிஞ்சு வச்சா என்ன ஏத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, சேர்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. புறக்கணிக்கப்பட்டேன், தூக்கி எறியப்பட்டேன், அநாத மாதிரி. எல்லாம் இருந்தும் அநாத மாதிரி மாறிட்டேன். சாப்பாட்டு கூட வழி இல்லை. அந்த வயசுலயே இந்த டிராக்டர்ல வயல்வெளியில குப்பையை ஏத்தி கொண்டு போய் போடுவாங்க.
அந்த வேலையில் என்னை சேர்த்துக்கங்கன்னு போய் சேர்ந்தேன். அதுல கூட நீ சரிப்பட்டு வரமாட்ட, இந்த வேலையில நீ செஞ்சுக்கிற மாட்ட அப்படின்னு என்னை சேர்த்துக்கிற மாட்டாங்க. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்கெங்கயோ படுத்து கிடந்திருக்கேன். அநாத மாதிரி இருந்திருக்கேன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எதையெல்லாம் நம்பணுமோ எல்லாம் போயிடுச்சு. உலகத்தையும் உலகத்தின் சிற்றின்பங்களையும் பெருசுபடுத்தணுமே. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன மூஞ்சிக்கு முன்னால காரி துப்புவாங்க. அந்த தகப்பனுக்கு நீ பிள்ளையா, அந்த குடும்பத்தில் நீ பிள்ளையா, நீ எல்லாம் உசுரோடு இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம், உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, குடும்பத்தோட பேரை கெடுத்துட்ட, உன்னை படிக்க வச்சவன் தாத்தா பேரை கெடுத்துட்டேன் அப்படின்னு எல்லாரும் என்ன கேவலமா கீழ்த்தரமா அவமானமா நிந்திச்சு பேசுவாங்க. என்னால ஜீரணிக்கவே முடியாது. ஒரு நாள் என்னுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி, என்னை சுத்தி ஒரு பெரிய இருள், என்னால சகிக்க முடியல, என்னால தாங்கிக் கொள்ள முடியல. தனியா ஒரு இடத்துல இருந்து பயங்கரமா அழுகிறேன். அப்ப என் மனசுல, உள் மனசுல ஒரு சத்தம், நீ இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம், நீ இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணி செத்துரு அப்படின்னு. பார்த்தேன், ஒரு கயரை தேடி எடுத்தேன், ஒரு மரத்துல தொங்கிடலாம் செத்து போயிடலான்னு முடிவு பண்ணி எந்த இடத்துல சாகலான்னு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் சாக போறேன். அந்த தருணத்துல there was nobody, அங்க யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு ஆண்டவரை பத்தி தெரியும், ஏன்னா எங்க அம்மாவுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார்ல. அப்பப்ப நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா என் வாலிபம், என்னுடைய சிற்றின்ப மோகம், உலக ஆசை ஆண்டவருக்குள்ள வர என்னை தடுத்துருச்சு. அவருடைய ராஜ்ய வாசியா நான் மாறுவதற்கு சாத்தான் என்னை விடல. அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே, இருளுக்குள்ளேயே, பாவத்துக்குள்ளேயே, அசுத்தத்துக்குள்ளேயே என்னை புதைச்சு போடுறதுக்கு தான் அவன் பிளான் பண்ணான். இப்ப நான் தனியா அடுத்த 5 நிமிஷத்துல தற்கொலை பண்ண போறேன். ஒரு பெரிய இருளுக்குள்ள இருந்த மாதிரி இருக்குது. திடீர்னு என்னை அறியாமல் ஒரு சத்தம் எனக்கு கேக்குது, யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி. என் பக்கத்துல யாரும் இல்லை, பட் ஐ ஹியர்ட் a voice. எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீ என்ன வெறுக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்ன வெறுக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன சொல்லிட்டு வந்த? இயேசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டுட்டு வந்த. நீ எந்த கையில சவால் விட்டையோ அந்த கையில நீ சாகிறதுக்கான கயிறு இருக்கு. இப்ப கூட உன் வாழ்க்கைய எனக்கு ஒப்பு கொடுத்து பாரு, உலகம் பேசுற ஆளா உன்னை மாத்தி காட்டுவேன், உன்னை ஆயிரங்களுக்கு பயனுள்ளவனா மாத்தி காட்டுவேன், ஒரு பெரிய எதிர்காலத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இந்த சத்தம் எனக்கு கேட்கும் போது எங்க பாஸ்டர் நான் பேசினது, எங்க அப்பா அம்மாட்ட சவால் விட்டது, இது எல்லாமே என் கண்ணுக்கு முன்னால் ஒரு படம் மாதிரி ஓடுது. எனக்குள்ளே தேம்பி தேம்பி அழணும் தோணுது, சத்தமா அழுகிறேன். அதே இடத்துல முழங்கால் படியிட்டு கையில தூக்கு கயிறோட இயேசுவுக்கு என் வாழ்க்கைய ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் தோத்துட்டேன் ஆண்டவரே, நீர் மெய்யான தேவன், நீர் ஜெய கிறிஸ்து. இனி என் வாழ்க்கைய நீங்க தான் ஆளுகை செய்யணும், என் இருதயத்தை நீங்க தான் ஆளுகை செய்யணும். உங்க பிள்ளை அந்த உலகத்துல வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த 18 வயசுல என் வாழ்க்கைய இயேசுவுக்கு அர்ப்பணிச்சேன். எங்க தாத்தா பாட்டிட்ட போய் கெஞ்சுறேன், எங்க அப்பா அம்மாட்ட போறதுக்கு பணம் கொடுங்க, நம்ப மாட்டாங்க, தோத்துறோம். அப்புறம் அப்படி இப்படி கெஞ்சி கொஞ்சம் காசை வாங்கிட்டு திரும்பி என் தகப்பனிடத்துல வந்தேன். பைபிள்ல இளைய குமாரன், என் கதையில ஒரு சின்ன மாற்றம், நான் மூத்த குமாரன், அவ்வளவுதான். எங்க அப்பாவு சொல்றாரு, எனக்கு தெரியும்டா தோத்துறோம், நீ வருவன்னு தெரியும்டா, அப்பா உன்னை கொண்டு வருவாருன்னு தெரியும்டா அப்படின்றாரு. தோத்துறோம். ஆமா, அதே வாரம் நான் சர்ச்சுக்கு போனேன். ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சேன். சபையினுடைய எல்லா காரியங்களிலும் நான் ஈடுபட ஆரம்பிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் மிஸ் பண்ணதே இல்லை. ஈவன் a single Sunday என் லைஃப்ல ஒரு ஆராதனையை கூட நான் மிஸ் பண்ணதில்லை. எங்க சர்ச்சிலையும் சிஏ இருந்துச்சு, எங்க சர்ச்சிலையும் வாலிபர் கூட்டம் இருந்துச்சு. வாலிபர் கூட்டத்திற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்று சிஏ.
ஏன்னா என்னை உருவாக்குனது, என்னை வளர்த்தது, என்னை எழுப்பினது, என்னை பலப்படுத்தினது, என்னை உற்சாகப்படுத்தினது, என்னை வசனத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போனது, என்னை ஒரு பிரசங்கியாளனா மாற்றினது, ஆத்தும பாரமுள்ளவனா மாற்றினது, ஊழியனாக்குனது, உபயோகப்படுத்த என்னை பயிற்றுவித்தது, எல்லாம் 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 சிஏ. வாலிபர் கூட்டம், வாலிபர் கூட்டம். எங்க சர்ச்சில் நடக்கிற வாலிபர் கூட்டத்தில் ஒரு நாளும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அன்னைக்கு மாசத்துக்கு ஒரு முறை அந்த சிஏ எங்க சர்ச்சில் நடக்கும். நான் ஜூனியர், எங்க சர்ச்சில் நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எங்க அண்ணன்மாரு அக்காமாரு சர்ச்சில் இருப்பாங்கல்ல. ஆமா, நான் அவங்களோட சேர்ந்து யூத் மீட்டிங்ல பங்கு பெறுவேன். அப்போது பாட்டு பகுதி இருக்கும், பிரசங்க நேரம் இருக்கும், அப்புறம் நம்முடைய தாளந்துகளுக்கு வாய்ப்பு கொடுக்குற நேரங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே குயிஸ் ப்ரோக்ராம் இருக்கும். தோத்துறான் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. இப்போ எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வர சொல்லுவாங்க, 25 கேள்வி கேட்பாங்க. தோத்துறான் ஆமா, ஒன் வேர்டு கொஸ்டின் 25 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா பதில் சொன்னா 1 மார்க்கு, தப்பா பதில் சொன்னா -1 மார்க். தோத்துறோம். நான் வாலிபர் கூட்டத்துக்குள்ள போகும்போது நிறைய பேர் -20, -30, -40 எடுத்து வச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் நான் அதை பார்த்து சிரிச்சிருக்கேன். அப்புறம் போக போக எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னதான் மைனஸ் எடுத்திருந்தாலும் எங்க சபையில் இருந்த வாலிபர்களுக்குள்ள இருந்த ஆர்வம் இருக்கு பாருங்க. அன்னைக்கு இருந்த வசன ஆர்வம், கர்த்தருக்காக வளரணும்னு இருந்த அந்த உற்சாகம், அதுல யாருமே குறைஞ்சிருக்க மாட்டாங்க. மைனஸா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்குவோம்டா கைய. கேள்வி கேட்ட உடனே கையை முதல்ல தூக்கணும். யார் முதல்ல தூக்குறாரோ அவர் பதில் சொல்லணும். பார்த்தேன். நான் யூத் மீட்டிங்கு போய் ஒரு மாசம் 2 மாசம் அப்படி கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்போ பைபிள் எனக்கு ஆழமா தெரியாது, நான் படிக்கல. இப்போ 2 மாசத்துக்கு பிறகு நான் பலிபீடத்தில் நின்று சொல்றேன், ஒவ்வொரு சிஎலையும் ஒவ்வொரு மாசமும் குறைஞ்சது 20 எடுப்பேன். சில மாசம் 22 எடுப்பேன். சில மாசம் ரேரா 25 தட்டி தூக்குவேன். நான் எனக்கு 18 உள்ள வந்துட்டேனா, என் வாழ்க்கையில எல்லா அடிமைத்தனத்திலையும் கிடந்தனா, எல்லாத்துலயும் தோத்துட்டனா, எல்லாம் என்ன கைவிட்டுருச்சா, எல்லாம் என்ன ஏமாத்திருச்சா, கடைசியில தற்கொலைக்கு தானே தள்ளிச்சு உலகத்தின் காரியம். இந்த சூழ்நிலையில் இருந்தும் என்ன தூக்கி எடுத்துச்சா கர்த்தருடைய அன்பு. அவரை வேணான்னு மறுத்தும், அவரை வேணான்னு வெறுத்தும், பாஸ்டருக்கு விரோதமா பேசியும், என்னென்னமோ காரியம் செஞ்சும், அத்தனை பாவத்தையும் மன்னிச்சு என்னை அணைச்சு முத்தம் கொடுத்துச்சா ஆண்டவருடைய அன்பு. அதனால் அந்த அன்பு எனக்கு மிகவும் பெருசா மாறிச்சு. இனி வாழ்ந்தா அவருக்காக மட்டும்தான்டா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆமா, நான் அடிக்கடி என்னை பத்தி நானே சொல்லிக்கிறேன், நான் ஒரு வசன காதலன். பைபிள்னா எனக்கு உயிர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சுட்டு சொல்லுவாங்க, 28 அதிகாரம் கேள்வி கேட்க தொடங்கும் போதே நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கையை தூக்கிடுவேன். தோத்துறோம். அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அங்கே பெரிய சண்டைக்காடா இருக்கும். ஆமாம், வாலிபர் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் இன்னும் கேள்வியை கேட்கல, அவர் அதுக்குள்ள கையை தூக்குறாரு பிரதர் அப்படிம்பாங்க. அவர் என்னை சத்தம் போடுவார், கீழே போடுங்க, கீழே போட்டுருவேன். தோத்துறோம். அப்புறம் கேள்வி கேட்பாரு, 4 பேர் தப்பா சொல்லுவாங்க, அப்புறம் நான் கரெக்டாக சொல்லுவேன். நீங்க கூட கேட்கலாம், அது என்ன நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கையை தூக்குறீங்க, எப்படி தூக்குறீங்க? இப்படித்தான். தோத்துறோம். அதாவது அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தில் படிச்சுட்டு சொல்லியிருப்பாங்களா, அந்த ஒரு மாசமே என் வேலை என்ன தெரியுமா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தையும் படிச்சு உள்ள கட 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 கடன்னு இருக்கிருவேன். ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடுவேன். இருக்கீங்களா? வடக்கிருந்து தெற்க, கிழக்கிருந்து மேற்க, மேல இருந்து கீழே அடிச்சு கமா, செமிகோலன், புல் ஸ்டாப் எல்லாம் உள்ள இருக்கும். யோ நீர் அப்போஸ்தலர் அப்படி தானே கேட்பீரு கேளுமியா? நான் தான் இந்த ஒரு மாசம் என் சொல்லியா தானே. என் தம்பி சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவான், அவன்கிட்ட 9 அதிகாரம் ஒப்பிக்கிறேன்டாம். அவன் சொல்லுவான், இவன் என்ன விளையாடவே விட மாட்டான் அப்படிமா. இப்ப அவன் 2 சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கான். தோத்துறான். இவன் என்ன விளையாடவே விட மாட்டான். எங்க தம்பி சொல்லுவான், எங்க அம்மா அடுப்பு ஊதிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாம் குழல் தானே, இந்த விறகு அடுப்பு தானே, ஊதிக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாட்ட போய் உங்ககிட்ட நான் 3 அதிகாரம் ஒப்பிக்கிறேன். இவன் சமைக்கவே விட மாட்டான். எங்க அம்மா சமைக்கவே விட மாட்டான். எங்க அப்பா சொல்லுவாரு, வா மக்களை நான் கேட்கறேன்டா அப்படிம்பாரு. உங்க தென்னை அப்படின்னு எங்க அப்பாட்ட போய் ஒப்பிப்பேன். அவர் தூங்கிடுவார். அடிச்சு கிளப்புறது. தோத்துறோம்.
ஒரு ஓட்ட சைக்கிள் ஒன்று எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருந்தாரு தோத்திரம். அந்த சைக்கிளில் தான் சர்ச்சுக்கு போகிறது வர்றது. ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணுறது கிடையாது, ஒரு வாலிபர் கூட்டத்தை விடுறது கிடையாது, சர்ச்சில் நடக்கிற எந்த காரியத்தை விடுறது கிடையாது. ஊழியமா சகலத்திலும் நான் தான் முத ஆளாக இருக்கணும். சர்ச்சுக்கு போன உடனே விளக்கமாறு எடுப்பேன், கூட்டுறதுக்கு தான் தோத்திரம். கூட்டுறது, பாய் போடுறது, சன்னலை துடைக்கிறது, அத்தனை வேலையும் என்ன மாதிரி பாத்ரூம் கக்கூசு கழுவுறதுக்கு யாராலையும் முடியாது. யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் அதை படிக்கும் போதெல்லாம் அந்த பேரு என் பேரா இருக்கணும்னு நினைப்பேன் நான். எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறார், நீ பைபிள் படிக்கும் போது எந்த கேரக்டர் படிக்கிறியோ அந்த கேரக்டராவே நீ மாறிடணும்னு சொல்லி இருக்கிறாரு. எங்க அப்பாவுக்காக நான் நன்றி சொல்லுவேன். அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சு தோத்துறோம். அவர் கேட்கிற அத்தனை கேள்விக்கு பதில் சொல்றது. அதான் சொல்றேன், சில மாசம்லாம் 25க்கு 25 தட்டி தூக்கிடுவேன் நான். இருக்கிறீங்களா? பைபிள் என் உணவாக, ஆகாரத்தை பார்க்கலும் யோபு சொன்ன மாதிரி வசனம் எனக்கு மேன்மையானதாக மாறி போச்சு. அந்த வசனம் தான் என்னை உருவாக்குச்சு. எங்க சர்ச்சிலேயே முத ஊழிய அழைப்பு பெற்றவன், ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சவன், வேதாம கல்லூரிக்கு போறேன்னு சொல்றவன் நான் தான். எங்க பாஸ்டருக்கு என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷம். சில சமயம் என் பாஸ்டர் என்ன பார்த்து சொல்லுவாரு, உன்னை பார்த்தா பிரசங்க நேரத்தில் பாயிண்ட் வருதுடா. வரணும்ல தோத்துறான். பாஸ்டர் ஜாம் பண்ணிட்டு வர்றாரோ இல்லையோ, நான் பிரசங்கத்துக்கு ஜாம் பண்ணிட்டு போவேன். என் கூட நீங்க பேசணும் ஆண்டவரே அப்படின்ட்டு போவேன். எங்க சர்ச்சில் யாரும் ஒரு மாதிரி டல்லா இருக்கவே கூடாது, விட மாட்டேன் நான் தோத்துறேன். ஆமா, அப்பப்ப அல்லிலே சவுண்டு என் பக்கம் எல்லார் கவனத்தையும் திருப்புவேன் தோத்துறேன். எங்க சர்ச்சில் நான் நிரந்தரமா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். யாரா தூங்கு மூஞ்சி, யாரா கொட்டாய் விடுற ஆளு, யாரா சோம்பேறியா இருக்குது, அந்த ஆளு பக்கத்துல தான் போய் உட்காருவேன் நான் தோத்திரம். முத நாள் சனிக்கிழமையே போய் சபையை கூட்டி அத்தனை வேலையும் செஞ்சு, காலையிலையும் அத்தனை வேலை செஞ்சு தோத்திரம், கையை கழுவிட்டு வரலான்னு போற கேப்ல கரெக்டா அந்த ஃபேனுக்கு கீழே வந்து உட்காந்துக்கிறது தோத்திரம். இருக்கிறது 2 ஃபேனு, ஒன்னு எங்க பாஸ்டருக்கு, ஒன்னு எங்களுக்கு தோத்திரம். நான் கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ள ஃபேனுக்கு கீழே உட்காந்துறது. சரி பரவாயில்ல, அண்ணன் பக்கத்துல அட்ஜஸ்ட் பண்ணியாவது உட்காந்துக்குருவோன்னு உட்காந்து நான் ஆராதிப்பேன். இது பார்த்தா ஃபேன் காத்துல நல்லா கத்திரிக்காய் நிறுத்து போட்டு தோத்துறோம், 1.5 கிலோ 2 கிலோன்னு தூங்கிட்டு இருக்கும் தோத்துறோம். கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும். பார்ப்பேன், ஏற்கனவே இடத்த பிடிச்சிக்கிச்சுன்னு வைத்தறிச்ச வேற தோத்துறோம். இதுல பிரசங்க நேரத்தில் தூக்கமா உனக்கு ஏச ரத்தம் ஜெயம். பாஸ்டர் எப்ப அல்லேலூயா சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணுவேன். அவர் அல்லேலூயா சொல்லுவார் பாருங்க, அதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் பொசிஷன் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிருவேன். அவர் காதுக்கு நேரம் என் வாயை அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு தோத்துறோம். அவர் அல்லேலூயா சொன்ன உடனே அல்லேலூயா இப்படி திருப்பி ஒரு அல்லேலூயா அடிப்பேன் பாரு, காதை கிழிச்சுக்கிட்டு உள்ள பேரு அல்லேலூயா. எங்க பாஸ்டர் முத அல்லேலூயா, நான் 2வது அல்லேலூயா, அவர் 3வது அல்லேலூயா. அப்ப முழிக்கிறவர் தான். அதுக்கு பிறகு அவருக்கு தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வராது. அதை தாண்டி தூங்கினார்னா கையை கிராஸா அப்படி உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா டமால்னு கீழே விழுந்துருவாரு தோத்துறான். அப்புறம் எழுப்பி விடுறது தோத்துறான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் அங்க உட்கார்ந்து இருக்கும் போதே ஆத்துமாக்களை எழுப்புறான், இவனை நம்பி மைக்க கொடுத்தா சபைகளை எழுப்புவான், தேசத்தை எழுப்புவான், என்ன ஊழியக்காரனாவே மாத்தினாரு. எங்க அம்மா தான் என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்களா, அதனால டெய்லி என்ன வீட்டில் நீ ஊழியக்காரனே சொல்லுவாங்க. எங்க பாஸ்டரும் நீ ஊழியக்காரனே சொல்லுவாங்க. எனக்கும் ஊழியம் செய்யறதுல ஆசை தான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, அபிஷேகம் எனக்கு இல்லை. ஞானசானம் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு ரெகுலரா போறேன், எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்றேன், பட் ஐ டோன்ட் ஹேவ் அனாயிண்டிங். அபிஷேகம் எனக்கு இல்லை. எல்லாரும் நல்ல ஆவியில நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. எனக்கு அதை பார்க்குறப்ப எல்லாம் மனசுக்கு பாரமா இருக்கும். என் மேல இன்னும் அபிஷேகம் வரலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருப்பேன். எங்க சர்ச்சில் ஒரு 40 days ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்துச்சு தோத்திரம். அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எப்படி நடந்துச்சு, எங்க பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கிராமத்துலயும் ஒரு நாள் விசுவாசிக்க வீட்டில் ஒரு விசுவாசி வீட்லயும் ஒரு நாள், அப்படி 40 நாள் நடக்கு தோத்திரம். நான் கடைசி 7 நாள் நான் ஃபாஸ்டிங் போட்டேன். 7 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங். நான் எதுக்கு ஃபாஸ்டிங் போட்டிருக்கிறேன்னா, எனக்கு அபிஷேகம் வேணும். அன்னைக்கெல்லாம் சபை அதுக்கு தான் ஃபாஸ்டிங் போட்டுச்சு தோத்திரம். அபிஷேகம் வேணும், கிருபை வேணும், ஜெபாவி வேணும், தேவனை இன்னும் நெருங்கணும், பாவத்தை விடணும், பரிசுத்தத்தில் வாழணும். இதுக்காகவே தான் நாங்கள் ஃபாஸ்டிங் போடுவோம். வேற எதுவும் வேணும், மேரி வேணும் தோத்திரம், அப்புறம் ரோசி வேணும் தோத்திரம், அப்புறம் ஜோசப் வேணும், அப்படிலாம் ஃபாஸ்டிங் போடுறதில்ல. கொதவளை நெரிச்சு கொல்ல அல்லேலூயா, அதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் போடுறதில்ல. நாங்கள் அபிஷேகத்துக்காக தான் ஃபாஸ்டிங். அன்னைக்கு நான் 7 நாள் அபிஷேகத்துக்காக ஃபாஸ்டிங் போடுறேன் தோத்திரம். பார்த்தா 6 நாள் போயிட்டு, எனக்கு 6 நாள் போயிட்டு
சபைக்கு 39 நாள் போயிட்டு கடைசி நாள் இன்னும் அபிஷேகம் வரல. அவர் அமைதியா இருக்கார். பலமுறை அப்படித்தான் இருக்காரு. தோத்திரம். அமைதியா இருந்தார். எனக்கு அபிஷேகமே வரல, ரொம்ப சங்கடமா போச்சு. அப்ப 40வது நாளா, கடைசி நாளா, நான் காலையில வீட்டுல ஜெபம் பண்றேன். ஆண்டவரே இந்த பாருங்க, தோத்திரம், நீங்க சர்வ வல்லமை உள்ளவர், நீங்க என்ன அழைச்சிருக்கீங்க அப்பா, எனக்கு அபிஷேகம் வேணும் தான் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன். 6 நாள் முடிஞ்சு போச்சு, நீங்க இன்னும் அபிஷேகம் கொடுக்கல, இன்னைக்கு கடைசி நாள். இந்த பாருங்க, இன்னைக்கு அபிஷேகத்தை கொடுத்தீங்கன்னா நான் முழு நேர ஊழியத்துக்கு வர்றேன். இன்னைக்கு நீங்க எனக்கு கொடுக்கலன்னா நீங்க எப்போ வேணாலும் கொடுங்க. தோத்திரம். உங்க கூட நான் சண்டை விட மாட்டேன், நீங்க எப்போ வேணாலும் கொடுங்க. ஆனா நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வர மாட்டேன். டீலா? நோ டீலா. நான் சர்ச்சுக்கு விசுவாசி மாதிரியே போய் எங்க பாஸ்டருக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு நான் ஏதாவது வேற நான் பழச்சிக்கிறேன். ஊழியத்துக்கு முழு நேரமா வரமாட்டேன். இன்னைக்கு அபிஷேகம் கொடுக்கலனா அப்படின்னு ஒரு குட்டி ஜெபம் காலையில என் தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டு எங்க அம்மாவையும் சைக்கிளில் உட்கார வச்சுட்டு 8 கிலோமீட்டருங்க கிராமம். அன்னைக்கு கடைசி நாள் ஒரு கிராமத்தில் நடக்குதுங்க. 8 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சு போறோம். போனா ஆமா எங்க பாஸ்டர் கரெக்ட் டயத்துக்கு போயிடணும். இல்லட்ட மீசெல்லாம் வச்சிருப்பாரு, ஒரு சைஸா பாப்பாரு, அதுல சொல்லி முடிஞ்சிடும். தோத்திரம். ஆமா ஜெபம் ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டர் ஒரு சைஸா பார்த்தார், அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஒரு மூலையில உட்காந்துட்டேன். தோத்திர போற்றி துதிப்போம் எம் தேவனே புதிய இதயமுடனே அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் சேர்ந்து கையை தட்டி பாடுறேன். தோத்திரம். என்னுடைய ஒரே நோக்கம் அபிஷேகம், 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 ஊழியம், ஊழியம், அபிஷேகம், முழு நேர ஊழியம், அபிஷேகம். இன்னைக்கு கிடைச்சா தான் அப்படின்னே தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் அந்த சரணத்துல அடுத்த கடைசி சரணம், பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற அந்த 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 சரணம் பாடுறாங்களா. அந்த பல்லவி சரணம் பாடும்போது அந்த வரி பாட ஆரம்பிச்சது அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி அடிச்சது பாரு. அடுத்த 10, 15, 20 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடிச்சு உருண்டு பிறண்டு வாயெல்லாம் கொளறி அந்நிய பாஷை பேசி இருக்கிற ஆளெல்லாம் புரட்டி. தோத்திரம். எங்க பாஸ்டர் எல்லாரும் எந்திரிச்சு நின்னு தோத்திரம், ஐயோ ஸ்டான்லிய கத்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருக்குமே சந்தோஷம். என்ன எல்லாருமே ஜெபம் பண்றாங்க. அபிஷேகத்துல என்ன நிரப்பிட்டாரு கத்தர். அப்படியே அந்த அந்நிய பாஷெல்லாம் பேசி அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பார்த்தீங்களா, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அப்படி ரிலாக்ஸ் ஆகிற தோத்திரம் ஒரு சத்தம், மகனே மகனே, நான் சொன்னேன் இன்னைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணா முழு நேர ஊழியத்துக்கு வர்றேன்னு, இன்னைக்கு அபிஷேகம் பண்ணலன்னா நான் முழு நேர ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேல, நம்புறியா? வர்றியா? நான் சொல்றேன் அப்படின்னு எங்க பாஸ்டர் வீட்டுல தோத்திரம் பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்த, பணிவிட ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண வாலிப பெண்ணு. அவங்களும் எங்க சிஏல ஒரு மெம்பர், அவங்களும் வாலிபர் கூட்டத்தில் ஒரு மெம்பர், ஒரு வாலிப சகோதரி. பெருசா அவங்க படிக்கல, அவங்க குடும்பத்துல பொருளாதார பின்னணிலாம் பெருசா கிடையாது, கஷ்டப்படுற ஃபேமிலி. பாஸ்டர் வீட்டுல விட்டா பாஸ்டர் வீட்டுக்கும் ஆசீர்வாதம், இந்த பெண்ணுக்கும் ஆசீர்வாதம்னு சொல்லி அந்த சகோதரியை கொண்டு வந்து பாஸ்டர் வீட்டுல பணிவிடைக்காக விட்டுருக்கிறாங்க. அப்படி ஒரு சகோதரி. ஆனா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா யூத் மீட்டிங்லயும் எல்லா சபையினுடைய உபவாச ஜெபங்களையும் தன்னை ஈடுபடுத்தி ஜெபிக்கிற நல்ல ஒரு சகோதரி. பாருங்க, காலையில நான் தனி ஜெபத்துல ஆண்டவர்ட்ட ஜெபிச்சது எங்க அம்மாட்ட கூட சொல்லலங்க. அந்த சகோதரி அப்படியே சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுது. அன்னைக்கு இருந்த வாலிபர்கள் அப்படித்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவங்க மேல அப்படித்தான் அபிஷேகம் இருந்தது. எங்க பாஸ்டர் கேக்குறா, டேய் என்னடா சொல்லிட்டு வந்த? தோத்திரம், என்னமோ சொல்லி ஜெபிச்சிருக்க அப்படின்னு ஒண்ணு. ஆமா ஆமா, நானும் ரொம்ப நாளா கேட்டேன், அபிஷேகம் வரவே இல்லை. தோத்திரம், இன்னைக்கு ஒத்தக்கல்ல 2 மாங்கா கத்தருக்கு சோதரம், எனக்கு அபிஷேகமும் கிடைச்சிட்டு அழைப்பும் கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு இருக்கீங்களா? இப்ப அந்த வாலிப சகோதரியை சொல்லவா? அவங்க தான் சொன்ன சாதாரண சகோதரி, படிப்பே கிடையாது. சோத்திரம். ஆமா, ஒரு கிராமத்து சகோதரி. கடைசியில் என்ன பண்ணாங்க? தோத்திரம், ஒரு பிரதருக்கு அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவரு ஒரு காலு நடக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் ஊனமா தாங்கி தாங்கி நடப்பார். அவர் ஒரு பலவீனமான சகோதரர். அவருக்கும் பெரிய பேக்ரவுண்டு கிடையாது. என்ன நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. இவருக்கு இந்த சகோதரி தான் சரி, இந்த சகோதரிக்கு இவர் தான் சரி அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க போல. ஆனா அவரு வாலிப காலத்துல நல்ல கத்தர வைராக்கியமா தேடுறவர், ஆராதிக்கிறவர். எங்க பாஸ்டருடைய மாமனார் சர்ச்சு பிலிவர். அவரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாலிபன். அந்த வாலிபனுக்கு இந்த வாலிப சகோதரிய கல்யாணம் பண்ணி வச்சு
ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஊழியத்தை போட்டு நீங்க ஊழியம் செஞ்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்லட்டுமா, எங்க சர்ச்சில் வளர்ந்த அந்த சிஏல வளர்ந்த அந்த வாலிப சகோதரி அந்த ஊழியக்காரர் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ஒரு சின்ன ஊழியம் தொடங்கினாங்க. இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய திருச்சபை அவங்க திருச்சபை தான். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு சபை அவங்க திருச்சபை தான். நன்னிலத்தில் பாஸ்டர் பவுல்ராஜ் அவர்களுடைய திருச்சபை இன்னைக்கு அந்த பகுதியில் வளர்ந்த ஒரு திருச்சபை. 25 கிளை ஊழியங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. 25 ஊழியர்கள் அவர்கள் மூலமா கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அந்த 25 சர்ச்சிலையுமே ஒரு சர்ச்சிலையும் குறைஞ்சது 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேருக்கு மேல ஆத்துமாக்கள் இருப்பாங்க. அப்படி வளர்ந்த சபைகளை கர்த்தர் அவர்களுக்கு கிளை திருச்சபைகளா கொடுத்திருக்கிறார். அப்படி வாலிப காலத்துல எங்க வாழ்க்கைய சீயவுல தேவனுக்கென்று, வார்த்தைக்கென்று, பரிசுத்தத்திற்கென்று, தேவ ராஜ்யத்திற்கென்று அர்ப்பணிச்சதுனால இன்றைக்கு அவர்களையும் பிரகாசமா வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. பைபிள் காலேஜில் நான் படிக்கிறதுக்கு வந்தேன் தோத்திரம் களவாசல்ல. ஆமா, அப்போ எல்லாம் இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க தோத்திரம். பாஸ்டரியா ஸ்டீவன்சன் பாஸ்டரியா இருக்கிறாரு தோத்திரம். அவங்க எங்க செட்டில் தான் அவங்களும் சேர்ந்து படிச்சாங்க. அப்புறம் ஆண்டவர் அவங்கள பெங்களூருக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. ஆமா சோத்ரா. நான் அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்போ இந்த இன்டர்வியூல 9 மணிக்கு போன நானு 3 மணிக்கு தாங்க உள்ள போறேன். அது வரைக்கும் கியூவில் நிக்கிறோம். நான் உள்ள போகும்போது மணி 3 மணி தோத்துறோம். அவ்வளவு கூட்டம். உள்ள போற ஆளெல்லாம் பரிதாபமா வெளில வருவான் தோத்துறோம். முகமெல்லாம் ஒரு சைஸா இருக்கும். என்ன பிரதர், ரிஜெக்டட் தோத்துறோம், ரிஜெக்டட் அப்படிம்பாரு தோத்துறோம். அவங்க ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நடுவில் நமக்கு ஒரு சேரை போடுறாங்க. ஆளாளுக்கு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஒரு கேள்வி தப்பா சொன்ன உடனே ரிஜெக்டட்ன்றாங்க. அப்படின்னு ஆளாளுக்கு சோகமா வெளில வருவாங்க. எனக்கு இங்க வயிறெல்லாம் கரைக்குது. ஆத்தாடி, நம்மள என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே, நம்மளையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு தான் உள்ள போறேன். நான் போனோன்னே அதே மாதிரி ஒரு 4-5 பேர் ஃபேக்கல்ட்டியில் பாஸ்டர்மாரையா உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சாங்க. உட்காந்தேன் பாருங்க. உடனே ஒருத்தர் கேட்கிறார், ஒரு ஐயா கேட்கிற பாஸ்டர் கேட்டாரு, ஆமா தம்பி நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னாரு. சூப்பர் கேள்வி, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஆமேனா? ஆமா, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்ல. ஆமே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா, உங்களுக்கு அழைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதை எப்படி சொல்றீங்க? வாயால தான் அப்படி சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அவங்க பெரிய பாஸ்டர், அவங்கள்ட்ட போய் வாயால தான் சொல்ல முடியுமா? தோத்திரம். ஆமா, எப்படி சொல்றீங்க அப்படின்னு உடனே ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னு இப்போ உங்கள்ட்ட சொன்ன பாருங்க. இந்த குட்டி ஸ்டோரியை அவங்க கிட்ட சொன்னேன். கர்த்தருக்கு தோத்திரம். இந்த மாதிரி அபிஷேகம் எல்லாம் இருந்துச்சு. நான் காலைல ஜெபம் பண்ணேன், போனேன், கர்த்தர் மேல ஊத்துனாரு அப்படின்னு சொன்ன பாருங்க. அவ்வளவுதான். இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். ஸ்டாப் தோத்திரம், நோ மோர் கொஸ்டியன், யூ ஆர் செலக்டட் தோத்திரம் அப்படின்னு என்ன செலக்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல இருந்தா அவனை ரிஜெக்ட் பண்ண இந்த உலகத்துல எந்த சக்தியாலே முடியாது. எந்த மனுஷன் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குதோ அவனுக்கு கனம், அவனுக்கு உயர்வு, அவனுக்கு மேன்மை. இருக்கீங்களா? சின்ன வயசுல நான் கிராமத்தில் வளர்ந்தவன். வாலிப சின்ன வயசுல தோத்துறோம். அப்படியே டவுசரை போட்டிருப்பேன். பின்னால பஞ்சர் ஒட்டி இருக்கும் தோத்துறோம். அப்பெல்லாம் நாங்கள் சின்னதாக கிழிச்சல் இருந்தாலும் பஞ்சர் ஒட்டி தான் டவுசர் போடுவோம். இப்போ எல்லாம் நல்லா இருக்க டவுசரை கூட கிழிச்சிட்டு ஓடுறாங்க தோத்துறோம். நாங்கள்லாம் அப்போ கிழிஞ்சிருந்தா உடனே பஞ்சர் ஒட்டிடுவோம். பஞ்சர் ஒட்டிட்டு அது இடுப்பில் நிற்காது, அதை தூக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு தோத்துறோம். அப்படியே ஓடுறது. பார்த்தா எங்கள் ஊருக்கு மேலே ஏரோப்ளேன் பறக்கும். உடனே ஏலே நம்ம ஊருக்கு மேலே ஏரோப்ளேன் பறக்குறோய் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அந்த ஏரோப்ளேனை விரட்டிக்கிட்டே ஓடுறது. ஊருக்கு வெளியில வரைக்கும் விரட்டிட்டு போயிடுச்சுரா. இனி அடுத்து எப்போ வரும்னு தெரியலடா, வாங்கடா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தவன் நானு. ஓட்ட டவுசரை போட்டு ஓடிக்கிட்டே ஏரோப்ளேனை விரட்டின என்ன இன்னைக்கு அதே ஏரோப்ளேன்ல பல டைம் பல பட்டணங்களுக்கு, பல தேசங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தின் வார்த்தையை அறிவிக்கிற ஊழியனா என்ன உயர்த்தி வைத்திருக்கிறது. அபிஷேகம், அர்ப்பணிப்பு, சபையை நேசிச்ச நேசம், சீயவின் மேல எனக்கு இருந்த பற்று, வாலிபர் கூட்டத்தின் மேல இருந்த இருக்கிற வைராக்கியம், வசனம்,
ஆவியானவர், அபிஷேகம், பாஸ்டர், ஊழியம், பணிவிட, அவைகளுக்கெல்லாம் என்னை விட்டு கொடுத்த வாழ்க்கை இன்றைக்கு என்ன? இதே சிஎவ்ல நானும் ஒரு நாள் ஒரு மூலையில உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டவன், ஒரு மூலையில உட்கார்ந்து எனக்கு முன்னால இங்கிருந்து ஆறாம் நடத்தின பாசுமார்களை பார்த்து ரசிச்சவன், இன்னைக்கு அதே சிஏ மேடையில உங்களுக்கு முன்னால ஒரு சாட்சியின் பாத்திரமா என்ன கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. இதை விட உனக்கு என்ன வேற சாட்சி வேணும்? எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கலாம், சாத்தான் உன்னை பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கலாம். ஏதோ ஒண்ணுல உன்னை அடிமைப்படுத்தி உன்னை லாக் பண்ணி காதல்ல, இச்சையில, உலகத்துல, அசுத்தத்துல, தேவைகள்ல, பலவீனத்துல, போராட்டத்துல, தரித்திரத்துல, வியாதியில, பயத்துல, ஏதோ ஒண்ணுல உன்னை அடிமைப்படுத்தி கட்டி வச்சு செயல்பட முடியாதவனா தள்ளிடலாம். அது சாத்தானுடைய தந்திரம். ஆனா ஆண்டவர் உன்னை பார்க்கிற பார்வை விலையேறப்பெற்றது, வித்தியாசமானது. நீ அவருக்காக எழும்பணும், பிரகாசிக்கணும். அதுதான் உன்னை குறிச்ச தேவனுடைய திட்டம். இருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஆண் இல்ல, பெண் இல்ல. தோத்திரம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, குரேக்கன் என்றும் இல்லை. எந்த மனுஷனையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். அவங்களை தான் பயன்படுத்துவார், இவங்களை தான் பயன்படுத்துவார். நோ 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 நோ. நீ ராஜ்யத்தின் வாசியா இருக்கும் பொழுது அந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக, வளர்ச்சிக்காக, பெருக்கத்துக்காக, ஆத்தும அறுவடைக்காக எந்த பாத்திரத்தையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். பாத்ரூம் பாத்ரூம் கப்பு பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் பாத்ரூம் கப்பு அதை கூட பார்த்து இல்லையா? ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்ன? சில வீட்டில் பாத்ரூம் கப்பை பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும். பரிதாபமாக எந்த நூற்றாண்டில் வாங்கினாங்கன்னே தெரியாது. தோத்திரம். ஆனால் அந்த பாத்ரூமில் இருக்கும். தோத்திரம். பாத்ரூமில் இருக்கும். அந்த கப்புக்கு சில கப்புக்கு வாயே கிழிஞ்சிருக்கும். அந்த வாய் கிழிஞ்சிருக்கும். சில கப்புக்கு கை முறிஞ்சிருக்கும். அந்த கைப்பிடி முறிஞ்சிருக்கும். சில கப்புக்கு கலரு தேடியும் காணாதிருப்பாய். தோத்திரம். அந்த கலரை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. வெளியில ஒரு கலரு, உள்ள ஒரு கலரு, மல்டி கலரா இருக்கும். பாட்டத்தை பாட்டா அந்த மாதிரி இருக்கும். ஆனா எப்படிரா இந்த கப்பை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஒருவேளை அந்த ஓனர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு என்ன மொண்டா தண்ணி வருதுல போங்க அப்படிம்பாரு. ஹலோ, 10 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு பாத்ரூம் கப்பு பரிதாபமானதுக்கு பிறகும் அதை பயன்படுத்துறதுக்கு அந்த ஓனரால முடியும்னா தன் ரத்தத்தையே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிற ஒன்ன பயன்படுத்துவார். இந்த கேம்ப்ல ராஜ்யவாசியாக உன்னை அர்ப்பணிச்சு பார். அல்லேலூயாவா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். உலக ராஜ்யம் வேற, தேவ ராஜ்யம் வேற. பிசாசின் ராஜ்யம் வேற, கர்த்தருடைய ராஜ்யம் வேற. இது ஒண்ணு ஒரு நாளும் தோத்திரம் ஒத்து போகாது. தேவனுடைய வாசி, ராஜ்ய வாசி, தேவ ராஜ்யத்தின் வாசி அவன் எப்பொழுதும் வித்தியாசமா தான் இருப்பான். ராஜ்யவாசியின் இயல்பு, நேச்சர் அப்படின்னு 1-2 பாயிண்ட் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? தாவீது கோலியாத் சம்பவம். பைபிள் படிக்கும் போது இந்த அதிகாரத்தில் இந்த சம்பவம், இந்த அதிகாரத்தில் அந்த சம்பவம். ஆதியாம் 1னா இது, ஆதியாம் 3னா அது, ஆதியாம் 7னா அது, ஆதியாம் 21னா அது அப்படின்னு படிச்சு பழகுங்க. தோத்திரம். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த வசனமே உங்களை தூக்கும், அந்த வசனமே உங்களை உயர்த்தும். தாவீது கோலியாத் நல்லா கவனிக்கணும். இந்த பக்கம் பெலிஸ்திய ராஜ்யம், இந்த பக்கம் இஸ்ரவேல் ராஜ்யம், சத்துருவின் ராஜ்யம். இந்த பக்கம் சர்வ வல்லவரின் ராஜ்யம், தேவராஜ்யத்தின் மக்கள். அதை நான் அப்படி கம்பேர் பண்ணி பேசுறேன், கவனிங்க. ராஜ்யவாசிகள் இந்த பக்கம், இஸ்ரவேல் மக்கள், அழைக்கப்பட்ட மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அதுல இங்க ஒருத்தர் இருக்கான், அவன் யாரு? தாவீது. இந்த பக்கம் பிசாசின் ராஜ்யம், பெலிஸ்திய ராஜ்யம், சத்துருவின் ராஜ்யம், தேவனை எதிர்க்கிற ராஜ்யம், தேவ ஜனத்துக்கு விரோதமான ராஜ்யம். அங்க கோலியாத் இருக்கிறான். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல கோலியாத் என்ன சொல்றான்? ஒருத்தனை அனுப்புங்க, என் கூட யுத்தம் பண்ணி அவன் ஜெயிச்சுட்டா நாங்க உங்களுக்கு அடிமைகள், ஆனா நான் ஜெயிச்சுட்டா நீங்க எல்லாரும் எங்களுக்கு வேலைக்காரர், அடிமைகள், சேவகர்கள் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயாவா? அப்போ பிசாச பொறுத்தளவுக்கு
தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளை, ராஜ்யவாசிகளை, ராஜ்யத்தின் மக்களை ஏதோ ஒன்றுல என்ன பண்ணணும்? அடிமைப்படுத்தணும், நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கணும். அதுதான் பிசாசுடைய திட்டம், சாத்தானுடைய நோக்கம். இங்க கோலியாத்தோட பிளான் அதுதான். முழு இஸ்ரவேல் மக்களையும் தோற்றம் தனக்கு அடிமைகளா, தங்களுக்கு அடிமைகளா மாற்றணும். ஆனால் யுத்த களத்துக்கு தோத்துறான் புறப்பட்டு, ஆமா தம்பி இப்ப போற மாதிரியே தோத்துறான். தாவீதும் யுத்த களத்திற்கு போனார். ஆமா, அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பதற்காக போனார். இவர் இங்கிருந்து பாட்டில் எடுத்துக்கொண்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக போகிறார். அல்லையா சொல்லுங்க அப்பா. சரி கவனியுங்கள். ஆமா, தாவீது யுத்த களத்துக்கு போறான். உங்களுக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியும், எனக்கு டைம் இல்லை, நான் முடிக்கிறேன். தோத்துறேன். இவன் அங்க போன உடனே அங்க ஏற்கனவே சவுலு, அப்னேரு யுத்த புருஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருமே கோலியாத்துக்கு முன்னால நிக்க முடியல. அவன் ஒருத்தன் பயங்கரமா கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா தாவீதால மட்டும் இதை ஜீரணிக்க முடியல. ஏன்னா நான் ஒரு இஸ்ரவேலன், நான் ஒரு அழைக்கப்பட்டவன், நான் ஒரு தேவனை ஆராதிக்கிற பாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபன், அபிஷேகிக்கப்பட்ட வாலிபன், கர்த்தரோடு உறவுள்ளவன், கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கிறவன், அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்றவன். நான் ஒரு தேவ ராஜ்யத்தின் வாசி, நான் ஒரு ராஜ்யவாசி, தேவனுடைய தோத்திரம். யுத்த களத்தில் நான் ஒரு யுத்த புருஷன், நான் இதையெல்லாம் ஜீரணிக்க மாட்டேன் அப்படின்னு தாவீது அங்க நிக்கிறான். கோலியாத்தை வீழ்த்துறான். பெரிய ஜெயம் அங்கே உண்டாகுது. இப்போ ஒரு 5 பாயிண்ட மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தோத்திரம் ராஜ்யவாசியின் இயல்பு. தோத்திரம் ஆமா அடிமைத்தனத்தை எதிர்ப்பவன். சொல்லுங்க அந்த வார்த்தைய. ராஜ்யவாசி யாருங்க? அடிமைத்தனத்தை சத்தமா 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 ஆண்டவரே சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. சொல்லலன்னா 6 மாசத்துக்கு அப்படியே விட்டுருங்கப்பா. இப்ப சொல்றாங்களா பாப்பம்பா. அடிமைத்தனத்தை எதிர்ப்பவன் அவன் தான் ராஜ்யவாசி. அல்ல சொல்லுங்க. இரண்டாவது ஆத்துமாவில் சோராதவன். சொல்லுங்க. ஆத்துமாவில் சோராதவன் அவன் தான் ராஜ்யவாசி, அவன் தான் ராஜ்யவாசி. தோத்துறான். மூன்றாவது ஆண்டவர் தருவதை பயன்படுத்துகிறவன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆண்டவர் தன்னை நம்பி எதை தர்றாரோ அதை பயன்படுத்துகிறவன் அவன் தான் யாருங்க? ராஜ்யவாசி. ராஜ்யவாசியின் இயல்பு, அவன் பயன்படாம இருக்க மாட்டான், அவன் செயல்படாம இருக்க மாட்டான், அவன் சோம்பேறியா இருக்க மாட்டான். கர்த்தர் தனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவான். கையை உயர்த்துறாமேனா அல்லேலூயாவா. தோத்துறான். முதல்ல சொன்ன அடிமைத்தனத்தை எதிர்ப்பவன், இரண்டாவது சொன்ன ஆத்துமாவில் சோராதவன், மூணாவது சொன்ன ஆண்டவர் தருவதை பயன்படுத்துகிறவன். தோத்துறான். நாலாவது அரக்க வல்லமையை அழிப்பவன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அரக்க வல்லமையை, கோலியாத்தின் வல்லமையை அழிப்பவன் ராஜ்யவாசி. தோத்துறான் தோத்துறான். அஞ்சாவது அனைத்தையும் கொள்ளையிடுகிறவன். சொல்லுங்க சத்தமா சத்தமா சத்தமா. ஆத்துமாக்களை, ஆசீர்வாதங்களை, சாத்தான் கரத்தில் இருக்கிற தேசத்தை, பட்டணத்தை, கிராமங்களை, இளைஞர்களை, தோத்திரம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டத்தை கொள்ளையிடுகிறவன் அவன்தான் ராஜ்யவாசி. சாத்தான் அவன் ராஜ்யத்துக்கு ஆளை திரட்டணும், ஆளை இழுக்கணும்னு தான் அவன் பிரயாசப்படுறான். அதுக்காக அவன் செயல்படுறான். ஆமா, பாவத்தை விதைக்கிறான், காதலை விதைக்கிறான், இச்சையை விதைக்கிறான், மொபைல் போன்ல அசுத்தத்தை விதைக்கிறான், பல விஷயங்களை இன்னைக்கு உலகத்துக்குள்ள விதைச்சு சின்ன பிள்ளைகளை கூட தன்னுடைய ஆளுகைக்குள்ள, தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர அவன் துடிக்கிறான். அவனுக்கே அவ்வளவு ஆசை இருந்தா உலகத்தையே படைச்சவர் நம்ம அப்பா, மனுஷனைய உருவாக்கினவர் நம்ம அப்பா, மனுஷனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் நம்ம அப்பா, அந்த மனிதனுடைய மீட்புக்காக தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை விலைக்கிரயமா சிலுவையில ஒப்பு கொடுத்தவர் நம்ம அப்பா. விடுவாரா? விடுவாரா? அவன் ராஜ்யத்தை அழிக்கத்தான் உன்னை ராஜ்யவாசியா மாத்தி இருக்கிறாரு. அவன் ராஜ்யத்துக்குள்ள கிடக்கிற ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டு வரத்தான் உன்னை ராஜ்யவாசியா மாத்தி இருக்கிறாரு. ஆமெனா?
நாம ரட்சிக்கப்பட, நாம ராஜ்யவாசியா மாற, நாம தேவ பிள்ளையா மாற யாரோ ஒருத்தர் நமக்காக பிரயாசப்பட்டாங்கல்ல, அழுதாங்கல்ல, கண்ணீர் வடிச்சாங்கல்ல, திரும்ப 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 வந்து நமக்கு சுவிசேஷம் சொன்னாங்கல்ல, நமக்காக ஜெபம் உபவாசம் பண்ணாங்கல்ல, அவங்க பட்ட பிரயாசம் தானே இன்னைக்கு நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கு. இங்க வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான நீங்க ஒவ்வொருத்தரும் பிரயாசப்பட, தேவனுக்காக செயல்பட எழும்புவீங்கன்னா இருளின் ராஜ்யத்துக்குள்ள கிடக்கிற, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள கிடக்கிற எத்தனை ஆயிரங்களை, எத்தனை லட்சங்களை தேவன் பக்கம் நீங்க கொண்டு வர முடியும் தெரியுமா? அதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயாவா. ஒரு கிதியோன, ஒரு எப்தாவை, ஒரு சிம்சோன, ஒரு தெபோரால, ஒரு எஸ்தர, ஒரு பவுல, ஒரு பேதுரு, ஒரு எலியாவை, ஒரு எலிசாவை, ஒரு மோசையை, ஒரு ஜோசுவாவை அழைத்து பயன்படுத்தின கர்த்தர் உன்னை இந்த உலகத்துல மகிமையா பயன்படுத்துவார். நீ பயன்படாம இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப ராஜ்யவாசி அடிமைத்தனத்தை எதிர்ப்பான். அங்க சவுலு, அப்னேரு, யோனத்தானு, மற்ற யுத்த புருஷர்கள்லாம் கோலியாத் வந்து பேசும்போது, ஓஹோ அடாடா, ஓ ஐயோ சிங்களா போணுமா, போங்கூடையா சண்டைக்கா, அத்தாடி சட்னிடா, இவங்க கூட எப்படா சண்டை ஓட முடியும்? ஆளு உயரமா இருக்கானே, உருண்டையா இருக்கானே, பாக்குறதுக்கே பயமா இருக்கு, இவங்க கூட சண்டை ஓட நம்மளால முடியாதா? சோத்தை போட்டா சாப்பிடுவோம்டா, ட்ரெஸ்ஸை போட்டு போஸ்ட் கொடுப்போம்டா, நாங்கள் யுத்த வீரர்கள், நாங்கள் ஆர்மியில் இருக்கிறோம். அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ், அட்டென்ஷன், ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், அமைதி அமைதி. வந்துட்டான் அவன், தோத்துறான். யாரு? கொலியாத்தான். திரும்பவும் சிங்களாத்தான் கூப்பிடுறான். ஐயோ இன்னைக்கு எப்படா போறது, சமாளிக்கிறது? மச்சான் நீ போறியா? ஏண்டா என்ன அனுப்பலான்னு பார்க்க, என் முட்டையை களவாண்டு தின்னில, தோத்துறான். ஆனாலும் நீ போய் சண்டைக்கு போறியா? தோத்துறான். ஏண்டா என்ன கொல்றதுலயே கவனமா இருக்கியாடா? அப்புறம் என்னதான் பண்ணலான்ற? நேத்து என்ன பண்ணமோ அதையும் இன்னைக்கும் செய்யலாம். நேத்தான் ஒண்ணுமே பண்ணலடா, அதைத்தான் சொல்றேன், கம்முன்னு. தோத்துறான். இப்ப அவன் போயிருவான். போன உடனே மணி அடிப்பாங்க, மணி அடிச்ச உடனே சோறு போடுவாங்க, போய் சாப்பிடுறோம், பசேறோம், வீட்டுக்கு போறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு எல்லாரும் போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே ஒழிய, தாவீது உள்ள வந்தான் பாருங்க, அவனுக்கு மட்டும் இந்த கோலியாத்துடைய மேட்ரு ஜீரணிக்கவே முடியல. யாரா நீ? யார் நீ? தோத்துறான். நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? நாங்கள் ராஜ்யவாசிகள், நாங்க தேவ ராஜ்யத்தின் மக்கள், இஸ்ரவேலின் சேனை, கர்த்தரின் சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்துறான். எங்களையே அடிமைப்படுத்தலாம் நினைக்கிற, எங்களையே வேலைக்காரனாக்கலாம் நினைக்கிற, எங்களை உனக்கு அடிமையா வைக்க நினைக்கிறியா? சாகர வரைக்கும் எங்க அப்பாவுக்கு சேவகர்களா இருப்போமே ஒழிய, அவர் பிள்ளைகளா இருப்போமே ஒழிய, உனக்கு அடிமைப்பட நாங்க மாட்டோம். அடிமைத்தனத்தை எதிர்க்கிறவன் அவன் தான் ராஜ்யவாசி. தம்பி தங்கச்சி, தோத்துறோம். உன்னை ஏதோ ஒன்றுல சாத்தான் அடிமைப்படுத்த முயற்சிக்கிறானா? காதல்ல, இச்சையில, பேராசையில, பொருளாசையில, தோத்துறோம். செல்போன்ல, பேஸ்புக்ல, கூகுள்ல, இன்டர்நெட்ல, அசுத்தத்துல, அருவருப்புல, வேசித்தனத்துல, இன்னைக்கு பச்சை பிள்ளைகளை கூட பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அருவருப்புகள்ல இன்னைக்கு வாலிப உலகம் உளுந்து கிடக்கு. எப்படி ஆயிலும் உன்னை அழிச்சு, உன் எதிர்காலத்தை அழிச்சு, உன்னை அவமானப்படுத்தி, சிம்சோன் அவமானப்படுத்தின மாதிரி மொட்டை போட வச்சான் பாரு. தோத்துறான். எல்லாருக்கும் முன்னால கேலி பொருளா நிறுத்தினான் பாரு, கண்ணை புடுங்கிட்டான் பாரு, அவன் வாழ்க்கையை கேள்விக்குறியா மாத்தினான் பாரு. அந்த மாதிரி உன்னை இன்னைக்கு பாவம் உனக்கு சந்தோஷமா தெரியும், காதல் உனக்கு சந்தோஷமா தெரியும், ரோசி உனக்கு சந்தோஷமா தெரியுமா, ஜோசப் உனக்கு சந்தோஷமா தெரியுமா? ஆனா தோத்துறான். இதே சாத்தான் உன்னை இதே காதல்ல மூழ்கடிச்சு உன் வாழ்க்கையை அழிச்சு, எதிர்காலத்தை அழிச்சு, உன்னை குறிச்ச தேவ திட்டத்திலிருந்து உன்னை தூரப்படுத்தி, எல்லாரும் உன்னை நிந்திக்கிற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி, கேலி சின்னமா உன்னை மாத்திடுவான். ஜாக்கிரதை. நீ ராஜ்யவாசியா இருந்தா, நீ கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா, உன் மேல அபிஷேகம் இருந்தா, தாவீதின் மேல கர்த்தருடைய ஆவியானவர், தாவீதின் மேல ரட்சிப்பு, தாவீதின் மேல அபிஷேகம், தாவீதுக்கு தேவனுடைய உறவு, தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் அடிமைத்தனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டான். அவன் அடிமைத்தன ஆவிய எதிர்ப்பான். இந்த முகாமோட நம்மளை அடிமைப்படுத்தி வச்ச எல்லா ஆவியையும் அழிக்கிறோம், ஜெயிக்கிறோம், எதிர்க்கிறோம், மேற்கொள்றோம். என் அப்பாவே நான் அடிமை அல்லன்னு சொல்றாரு. தோத்துறான். நான் எவனுக்கும் அடிமை அல்லன்னு சொல்றாரு. விடுதலை பெற்ற பெண்மான், என்னை விடுவிக்கிற கர்த்தர் அவர், என்னை விடுவித்து சுதந்திரவாளியா வச்சிருக்கிற அவர், அவரே என்ன அப்படி வச்சிருக்கும் போது கேவலம் நீ என்ன அடிமைப்படுத்த பாக்குறியா?
காதல் ஆவி இயேசுவின் நாமத்துல, பொல்லாத ஆவி என்னை விட்டு போ, என் பக்கத்துல இருக்கிற சிஸ்டரை விட்டு போ, என் அக்கா விட்டு போ, அண்ணனை விட்டு போ, தம்பியை விட்டு போ. காதலை பத்தி பேசினால என் பக்கத்துல இருக்கிற தம்பி முறைக்கான், தோத்துறான், பிரசங்கியார முறைக்கான். அப்படின்னா அவனுக்குள்ள அந்த ஆவி இருக்கு. இயேசுவின் நாமத்தினால இப்ப நான் ஜெபம் பண்றேன், அல்லேலூயா. அந்த பொல்லாத ஆவி என் தம்பியை விட்டு, சகோதரனை விட்டு, நண்பனை விட்டு புறப்பட்டு போ. நாங்கள் அடிமைத்தனத்தை எதிர்க்கிற கூட்டம். சொல்லுங்க, ஒரு ராஜ்யவாசி நம்ம இந்தியாவில் இளையர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்த முயற்சிக்கும் போது, நாங்கள் இந்தியன், நாங்கள் இந்தியர்கள், இந்திய தேசத்தின் வாசிகள், இந்திய தேச குடிமக்கள், எங்களை யாரும் அடிமைப்படுத்த விடமாட்டோம். எந்த அந்நிய வல்லமைகள், அந்நிய சக்திகள், அயல் நாட்டவர் எங்களை அடிமைப்படுத்த முடியாது, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு எதிர்ப்பு இயக்கங்கள், எதிர்ப்பு சக்திகள் எழும்புச்சு இல்லையா? அவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவங்களா, அபிஷேகம் பெற்றவங்களா, ரட்சிக்கப்பட்டவங்களா, தேவராஜ்யத்தின் வாசிகளா? இல்லைங்க சிஸ்டர், இல்லைங்க பிரதர், இல்ல தம்பி, இல்ல தங்கச்சி, தோத்துறான். அவங்களுக்கே அப்படி ஒரு வைராக்கி இருந்திருக்கும்னா, நம்ம தேவராஜ்யத்தின் மக்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள், அடிமைத்தனத்தை எதிர்ப்போம், பாவத்தை எதிர்ப்போம். என்ன அடிமைப்படுத்த எந்த சாத்தானுக்கும் நான் இடம் கொடுக்க, அடிமைத்தனத்தை எதிர்க்கிறவன். ரெண்டாவது நான் சொன்னேன், தோத்துறான். ஆமா, என்ன சொன்னேன்? ஆத்துமாவில் சோராதவன். தாவீது வந்து இப்போ கோலியாத்துக்கு விரோதமா எழும்புறதுக்கு பிளான் பண்ண உடனே எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? இல்ல. 28ஆம் வசனத்துல அண்ணமாரி எதிர்க்கிறான். 33ஆம் வசனத்துல சவுல் சொல்றான், ராஜா எப்பா நீ சின்ன பைய, நீ டவுசரு, அவன் பெரிய ஆளு, தோத்திரம், அவன் சின்ன வயது முதல் யுத்த வீரன், அவன் கூட எல்லாம் சண்டை போட ஒன்னால முடியாது, அவனெல்லாம் எதிர்க்க ஒன்னால முடியாது, நானே அவன்கிட்ட தோத்துட்டேன், நானே அவனுக்கு முன்னால நிக்க முடியல அப்படின்னு அவனை பலவீனப்படுத்துற மாதிரி சவுல் பேசுறான். சகோதரர்கள் சொல்றாங்க, ஹே ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு வந்து இங்க என்ன பெருசா குதிக்கிறேன்? நான் ஆண்டுக்காக எழும்ப போறேன், நான் ஊழியம் செய்ய போறேன், நான் பிரகாசிக்க போறேன், நான் பரிசுத்தமா வாழ போறேன், நான் பிசாசை ஜெயிக்க போறேன், நான் எழுப்புதலுக்கு காரணமா மாற போறேன், நானும் பெரிய மாற்றத்துக்கு பயன்பட போறேன்னு சொல்ற அப்படின்னு உங்களை டேமேஜ் பண்ற, டிஸ்டர்ப் பண்ற, பலவீனப்படுத்துற 4 பேர், சோர பண்ற 4 பேர் இங்க இருப்பாங்க. தோத்துறேன், கண்டிப்பா அங்க இருப்பாங்க. ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கலாம். இல்லாட்ட தோத்துறேன், உங்க ஆளு இந்த பக்கம் இருக்கலாம், உங்க ஆளு அந்த பக்கம் இருக்கலாம். தோத்துறேன், அது உங்களுக்கு தான் தெரியும். அல்லையா சொல்லுங்க. அப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே பேசிக்கலாம், கூட்டம் முடிஞ்ச உடனே பாத்துக்கலாம்னு நீங்க பேசிட்டு கூட உள்ள வந்திருக்கலாம். தோத்துறேன், இப்படி உங்களை சோர பண்றது. எழும்பிடுவ நீ, தோத்துறேன், கோலியாத்தை வீழ்த்திருவ நீ, தேவ ராஜ்யத்துக்காக பிரகாசிச்சிருவ நீ, உன்னை விட்டுருவோம், உன்னை வளர விட்டுருவோம், பிரசங்கம் பண்ணுவாங்க தான், அவங்க சொல்லுவாங்க தான், அப்படி இப்படி சொல்லுவாங்க தான், நீ உடனே எழும்பிடுவியா? வாய்ப்பு இல்லை அப்படின்னு 4 டிக்கெட்டு சொல்லத்தான் செய்யும். தோத்துறோம். இப்ப அந்த டிக்கெட்டு உன் கண்ணுக்கு முன்னி வரக்கூட செய்யும். போட்டு தாக்கு, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு, ஆமெனா. என்ன பேச்ச காண? சில சீனியர் சொல்லுவாங்க, நானே அந்த ஸ்பிரிட்ல விழுந்துட்டேன், நானே காதல்ல விழுந்துட்டேன், நீலாம் நேத்து வந்த விசுவாசி, நீலாம் நேத்து வந்த ஆளு, அதெல்லாம் எழும்ப முடியாது. ஆமாண்ணா பாபா, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி ஒரு மீட்டிங்லையும் தேராத ஆளு, சோத்துறேன், ஆமா நீலாம் தேர மாட்டேன் அப்படின்னு உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், சீனியர்ஸ் கூட 1-2 பேர் இருப்பாங்க. அந்த சீனியரையும் சேர்த்து தூக்குறார் பரிசுத்தாவியானவர் இந்த முகாமில். இயேசு ரத்தம் செய்யும். அல்லேலூயாவா, ஆமெனா. ஆனா ராஜ்யவாசி தாவீது என்ன சொல்றான்? அந்த பாரு, என் சகோதரன் என்ன சோர நினைச்சாலும் சரி, தோத்திர சவுல் என்ன சோர பண்ணலாம்னு நினைச்சாலும் சரி, நான் அபிஷேகம் உள்ளவன், நான் அழைப்ப பெற்றவன், நான் ஆராதிக்கிறவன், கர்த்தர் என்னோடு, வாக்குத்தத்தம் என்னோடு, அபிஷேகம் என்னோடு, நான் ஆத்துமாவில சோர மாட்டேன். அல்லேலூயா. ஒரு விஷயம், நான் ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ஆண்டவர் நாமத்தினால அந்த சிங்கத்தின் கரடியை அடிச்சு அது வாயில இருந்த ஆட்டுக்குட்டியை நான் திரும்பவும் பிடுங்கி எடுத்தவன். அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் என்னை தப்புவிப்பார். அவன் தான் ராஜ்யவாசி. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஆத்துமாவில் சோர்ந்து போக மாட்டான். யார் அவன் அதைரியப்படுத்தினாலும் பலவீனப்பட மாட்டான். அவன் எழும்புனதுதான். கையை உயர்த்துறாமேனா. அல்லேலூயா. 3வது நான் சொன்னேன், ஆண்டவர் தருகிறதை பயன்படுத்துகிறவன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சவுல் பாக்குறாரு, ஆகா இவன் யுத்தத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டான், கோலியாத்தை வீழ்த்தணும் பிளான் பண்ணிட்டான், என்ன செய்யலாம்? என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுங்கடா. எல்லாத்தையும் சவுல் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறாங்க. அதையும் இதையும் போட்டு விட்ட உடனே இப்ப தாவீது ஆளே காணும். தோத்துறோம். அவன் உள்ள மாட்டிக்கிட்டான். தோத்துறோம். ஐயோ எங்கடா தாவீது? உள்ள இருந்து சத்தம் மட்டும் வருது, என்ன கப்பத்துங்க கப்பத்துங்க கப்பத்துங்க. அப்புறம் ஒண்ணா தூக்குறாங்க. அப்புறம் தான் தாவீதுக்கு உயிரே வருது. அட பாவிகளா, ஐயோ கோலியாத்தை கொல்றதுக்கு முன்னாடி என்ன கொல்றான்னு பாத்தீங்களே. இந்த அப்பியாசம் எனக்கு இல்ல, அது எனக்கு சூட்டு,
ஆகாது. சவுல் ட்ரெஸ் எனக்கு மேட்சே ஆகாது. திருன்னு ஓடுறான். எங்கடா ஓடுறான்? எஸ்கேப் ஆகி ஓடுறான். நான் பார்த்தா ஆத்துக்கு ஓடுறான். 5 கூழாங்கல் எடுக்கிறான், கவன்ல வைக்கிறான், சுத்துறான். ஏண்டா எங்கடா போறாங்க? அல்லேலூயா. கல் எடுக்க போறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கல் எடுத்த உடனே ஐயோ இது கொக்கு தானடா, கொல்லலாம். நேத்து வரைக்கும் கொக்கு, இன்னைக்கு கோலியாத்து. ஸ்தோத்திரம். இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த தாளந்து. அல்லேலூயாவா. தேவன் எனக்கு தந்ததை நான் பயன்படுத்துவேன். அவங்கள மாதிரி பாட வரல, இவங்கள மாதிரி பேச வரல, அவங்கள மாதிரி கிருபை இல்லை, இவங்கள மாதிரி தாளந்து இல்லை, அப்படிலாம் யோசிக்காதீங்க. பலவீனப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் இருக்கு. உங்க மேல ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள இயேசுவின் நாமம் இருக்கு, உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கு, உங்களுக்குள்ள கிருபை இருக்கு. தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்த தேவனுக்காக நீ பயன்படுத்து. அல்லேலூயா. அரக்க வல்லமையை அழிக்கிறவன் ராஜ்யவாசி. 50ஆம் வசனத்துல படிக்கிறோம். தோத்துறோம். அந்த கூழாங்கல்ல எடுத்து எய்ததுனால, கவல்ல வச்சு சுத்தி விட்டதுனால, புத்தி இல்லாதவன் நெத்திய காட்டிட்டான், புத்தி உள்ளவன் சுத்தி விட்டுட்டான். கிரு 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 டப்பு, கிரு 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 டப்பு. சோலி முடிஞ்சு. அல்லையா சொல்லுங்க. அப்போ நீ ராஜ்யவாசியா இருந்தா, நீ அபிஷேகம் உள்ளவனா இருந்தா, நீ தாவீதா இருந்தா, மற்றவனுக்கு தெரியாத எதிரியின் பலவீனத்தை உனக்கு காட்டி கொடுப்பாரு. அவனுக்கு எதிரியின் பலன் தான் தெரியும், உனக்கு எதிரியின் பலவீனத்தை தெரியும். சவுலுக்கு தெரியாத ஒண்ணு தாவீதுக்கு கர்த்தர் காட்டி கொடுத்தாரு. ராஜ்யவாசி அரக்கனை அழிப்பான், அரக்க வல்லமையை அழிப்பான், கோலியாத்தை அழிப்பான், பிசாசை அழிப்பான். தோதரா அனைத்தையும் கொள்ளையிடுவா. 53ஆம் வசனம். பெலிஸ்தியரையும் அவருடைய பாளையங்களையும் என்ன செய்தார்களா? கொள்ளையிட்டார்கள். இவங்களை கொள்ளையடிச்சிடணும், இவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு கோலியாத்து வந்தான். பெலிஸ்திய கூட்டம் வந்துச்சு. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? கோலியாத்து விழுந்துட்டான், தாவீது ஜெயிச்சுட்டான். பெலிஸ்தியர்களை, பெலிஸ்தியுடைய பாளையங்களை, அவங்கள்ட்ட இருந்த உடைமைகள் எல்லாத்தையும் இப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் கொள்ளையிட்டார்கள். நீங்க எழும்பி புறப்பட்டு போக போறீங்க. பட்டணத்தை கொள்ளையிட போறீங்க, கிராமத்தை கொள்ளையிட போறீங்க, ஆத்துமாக்களை கொள்ளையிட போறீங்க, நண்பர்களை கொள்ளையிட போறீங்க. சாத்தானுடைய இருளுடைய ராஜ்யத்துக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிற அவனுடைய மக்களை, அவனுடைய உடைமைகளை ஆயிரக்கணக்கில் நீங்க கொள்ளையிட போறீங்க. நீங்கள் ராஜ்யவாசிகள். எழுமி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த பகல் நேரம் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ராஜ்யவாசி அடிமைத்தனத்தை எதிர்ப்பவன், ராஜ்யவாசி ஆத்துமாவில் சோராதவன், ராஜ்யவாசி ஆண்டவர் தருகிறதை பயன்படுத்துகிறவன், ராஜ்யவாசி அரக்க வல்லமை அழிக்கிறவன், ராஜ்யவாசி அனைத்தையும் கொள்ளையிடுகிறவன். லிசன் மீ. ஒரு பில்லி கிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் தான் நமக்கு சொல்லப்பட்டது. ஒரு ரெய்னார்ட் போங்கேக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் தான் நமக்கு சொல்லப்பட்டது. ஒரு ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த், ஒரு டாக்டர் பாலியாங்கிச்சோ அவர்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் தான் நமக்கு சொல்லப்பட்டது. அவர்களை லட்சங்களை கொள்ளையிடுகிறவர்களா கர்த்தர் பயன்படுத்தினார். அமெரிக்க கண்டத்தை அசைக்கிறவரா பில்லி கிரகாமை பயன்படுத்தினார். ஆப்பிரிக்க கண்டத்தை அசைக்கிறவரா ரெய்னார்ட் போங்கேயை பயன்படுத்தினார். தென்கொரியா தேசத்துல எழுப்புதலை கொண்டு வர்றவரா பாலியாங்கிச்சோவை பயன்படுத்தினார். அந்த தேவன் தான் நம்மளே அழைச்சிருக்கிறார். அந்த சுவிசேஷம் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் ராஜ்யத்தின் மக்கள், நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஒருவேளை இதுவரை உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் வரலையா, ரட்சிப்பு வரலையா, அந்த முகாமில் உன்னை விட்டு கொடு. நீ தேவ ராஜ்யத்துக்குரியவனா உள்ள வந்துரு. தோத்திர பிசாசின் ஆளுகைக்குள்ள வேண்டாம், இருளின் ராஜ்யத்துக்குள்ள வேண்டாம். அவன் உன்னை அழிச்சிருவான். தேவ ராஜ்யத்துக்குள்ள வா. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேசினாரு? என்னை அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. என்னை ஒப்பு கொடுக்க விரும்புறேன், ராஜ்யவாசியான வாழ விரும்புறேன், உங்க ஆளுகைக்குள்ள இருக்க விரும்புறேன். நீங்க உங்க சித்தத்தை செய்கிற ஒரு வாலிபனா நான் மாற விரும்புறேன். ஆண்டவரே, அன்றைய கரங்களை உயர்த்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டுடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேல இப்பொழுதே இறங்குவதாக, இறங்குவதாக. தாவீதின் மேல இருந்தபடி அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகள் மேல இப்பொழுதே விழுவதாக. ஒரு அக்கினி விழுகிறதுக்காய் நன்றி, வானம் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி, அபிஷேகம் விழுகிறதுக்காய் நன்றி. இவங்க உங்க மக்களப்பா, உங்க ராஜ்யத்தின் மக்களப்பா. சத்துருவின் ராஜ்யத்தை எதிர்க்கிற கூட்டம் அப்பா, அவனை மடங்கடிக்கிற, அவனை வீழ்த்துகிற, அவனை மேற்கொள்ளுகிற கூட்டம் அப்பா. ஆயிரக்கணக்கான இளைஞர்களை, வாலிபர்களை, தேசத்தின் ஜனங்களை மீட்டெடுக்கிற ஆண்டவரே உம்முடைய மக்கள் சுவாமி. கர்த்தர் அபிஷேகையோ. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வல்லமை 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.